மட் இன்டர்லாக் பிரிக்கில் ஆஃப்டர் 7 ஃபீட்டுக்கு அப்புறம் 2 விதமாக வேலை செய்கிறாங்க. வணக்கம், சேலம் இன்டர்லாக் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த சைட்டில் டேரெக்டாகவே 2 அடிக்கு வந்து காலத்தை ரைஸ் பண்ணிட்டாங்க. காலத்தை ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட லேபரே வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒர்க் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். இதுக்கு மேலே ரூஃப் காங்கிரீட் போகிறதுக்கான செட்ரிங் ஒர்க்கை நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதுவே இன்னொரு டைப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரினா 7 அடியில் லிண்டல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. லிண்டலுக்கு மேலே இருக்கிற காலத்தோட கம்பியை வந்து ரைஸ் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளோட லேபர் வந்து ஆஃப்டர் 3 ஃபீட்டுக்கான பிரிக் ஒர்க் மட்டும் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப் காங்கிரீட்டுக்கான வந்து செட்ரிங் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த காலத்தை வந்து 2 பக்கம் பலகை அடித்து காங்கிரீட் ஊற்றுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த சைட்லேருந்து பலகை 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு வந்து வேரியேஷனால கலவை பிடுங்கும். இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும்போது அந்த காலை வந்து வேரியேஷனால கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். அப்போ ஃபைனலாக அவுட்புட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தை மறுபடியும் ரீஒர்க் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு 7 ஃபீட்டுக்கு மேலே ஆஃப்டர் வந்து நீங்கள் காலத்தை ரைஸ் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். மேலும் இது போன்ற மட் இன்டர்லாக் பற்றி தகவல் வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மட் இன்டர்லாக் பிரிக் வேணும்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு நம்மளோட வெப்சைட்டே இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.